வணக்கம். விஜய் எப்படியாவது அதிமுக, பாஜக கூட்டணியில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பாஜக மேலிடத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக என்ன பண்ணும்? அவர் பாஜகவை விஜய் மத்தியில் எதுக்குறாரு, இங்கே திமுக எதுக்குறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு விஜய். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டினோம். அது ஆலோசனை கூட்டம் மாதிரியே தெரியல, பொதுக்கூட்டம் மாதிரி அவ்வளவு கும்பல். அவர் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து அந்த ஒரு கூட்டம் நடக்கிற அந்த காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே அவருக்கு அவ்வளவு பெரிய ரோட் ஷோ, அவ்வளவு மக்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டம் மாதிரியே தெரியல, தானாக சேர்ந்த கூட்டம் இது. எம்ஜிஆருக்கு அப்புறம், விஜயகாந்துக்கு அப்புறம், அம்மாவுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் விஜய்க்கு நடக்குது. அது எதேச்சியாக நடக்குது. விஜய் மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. இப்போ அதிமுகலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு நடிகருக்கான ஆதரவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் திமுக கடுமையாக எதிர்க்கிறாரு. திமுக எதிர்க்கிறவங்க எல்லாருமே ஒருங்கிணைக்கணும், நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்பா, இப்போ தான் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டீங்க, வலுவான கூட்டணியை நாங்கள் உருவாக்கிட்டோன்னு வேறு எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறாரு. விஜய் ஏன்பா கூப்பிட்றீங்க? விஜய் அவர் திமுக எதுக்குறாரு. திமுக எதுக்கிற ஓட்டுகள் எல்லாமே அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பிறந்தநாள் விழாவில் எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி தான் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு மனதைரியம் வேணும் இதுக்கு. ஆனால் அந்த மனதைரியம் எஸ்பி வேலுமணிகிட்ட இருக்கா? இல்லை எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணுறதுக்காக அப்படி பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாலே ஓட்டு போட மாட்டாங்க, காசு கொடுத்தாலும் இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது வலுவாக தெரிஞ்சு போச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலை மாற்றினா தான் நாங்கள் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்போன்னு சொன்னோன்னே, கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்குன்னு ஒரு இது இருக்குது, மவுஸ் இருக்குது. அந்த மவுஸை கூட எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ணாமலை சொல்லாமே அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சம்பவத்தை கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனது அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை பேர் தான் பார்த்தில்ல எங்கள் தலையை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம். அந்த அளவுக்கு நடக்குது. விஜய் இந்த பூத்து கமிட்டியில் பேசுனதெல்லாம் மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ கும்பல், மாஸ், இதெல்லாம் தாண்டி அவர் சொன்னது என்னென்னா, பொய்களை சொல்லி ஆட்சியை பிடிச்சது போல் இனி நடக்காது. பொய் சொல்லி இனி யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது, நாங்கள் விட மாட்டோம். அதனால் களம் ரெடியாக இருக்குது, இறங்கி கலக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அண்ணா சொன்ன ஒரு கொட்டேஷனை கூட சொல்லியிருந்தார். நல்ல சிறப்பாக தான் இருந்தது. ஆனால் அவருக்கு களம் தெரியுது. ஆட்சியை பிடிக்கிறதுக்காக திமுக நீட்டை ரத்து பண்ணணுன்னு சொன்னாங்க. நீட்டெல்லாம் ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதே போல் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் ரத்து பண்ணலங்கிற கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்கார்ல. அவரே பாஜகவோட கூட்டணியில் தானே இருக்கிறாரு. இப்போ மத்திய அரசு நினச்சா நீட்டை ரத்து பண்ணலாம்ல, நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான வேலையை அதிமுக இறங்கி செய்யலாம்ல அப்படிங்கிற கேள்வியும் விஜய் வைக்கிறார். ஆனால் நீட்டை ரத்து பண்ண முடியாது. தமிழக மக்கள் நீட்டு தேர்வு வந்த பிறகு மருத்துவக் கல்லூரியில் எந்த விதமான பெரிய அளவில் செலவெல்லாம் இல்லாமல் அவங்களே சேர்றாங்க, மார்க் வாங்கி சேர்றாங்க. அப்படிங்கும்போது நீட் தேர்வை மாணவர்கள் வரவேற்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் வரவேற்கிறாங்க. தேவையில்லாமல் இது அரசியலாக்கி அரசியலில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கிறது தான் விஜயோட கருத்தாகவும் இருக்குது. இதுக்கு அதிமுக திமுகங்கிறது கருத்து வேறுபாடே இல்லை. சரி, இவங்க 2 பேரும் விட்டுருவோம். உதயகுமார் தாவேக்கா கூட்டணியில் வந்தால் நல்லது தான். அவரும் திமுகவை எதுக்குறாரு. திமுகவை எதுக்குறவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நின்றோம்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஓட்டை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்படி பேசுகிறவர் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தான் இருக்கும், வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதிமுக ஜெயிக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவார். இப்போ வேலுமணி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி தான், எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி தான் நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்காக நீங்கள் எப்படி விஜயை முகத்தை காட்டி ஓட்டு கேட்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்க? உதயகுமாருக்கு பயம். தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாலோ படத்தை காட்டினாலோ அவருக்கு ஓட்டு விழுவாதுன்னு கண்டிப்பாக உதயகுமாருக்கு நல்லாவே தெரியும். அதனால் உதயகுமார்லாம் பயப்படுறதில்ல, ஒரு லாஜிக் இருக்குது. அதனால் பயப்படுறாரு. வந்துட்டோம், விஜய் வந்தால் நல்லது தான், உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட செய்தியாளரே கேட்குறாரு. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க. விஜயும் திமுகவை எதுக்குறாரு, அவரும் எங்கள் கூட்டணியில் வந்தால் நல்லது தான், அவரும் பாஜகவை தான் எதுக்குறாரு, மத்திய அரசை திட்டிகிட்டு தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை ஏன் கூட்டணிகளை கூப்பிட்றீங்க? நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனீங்கள, விஜய் கேட்ட விஷயங்களுக்கு உங்களால் ஒத்து போக முடியல.
அப்புறமா எதுக்காக நீங்கள் வந்து திரும்பவும் விஜய் வரணும் விஜய் வரணும் அப்படின்னு கூப்பிட்றீங்க? விஜய் வரமாட்டார். அவர் முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவருக்கான ஒரு கும்பல் மாசு எல்லாமே ஒரு பூத்து கமிட்டிக்கு இவ்வளோ பெரிய கும்பல் இருக்குது. அதை ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க, முடிக்கிறாங்க, அவ்வளோதான். அவ்வளோ கும்பலை காட்டுறாங்க, மாசை காட்டுறாங்க, அப்படியே தெறிக்க விட்றாங்க. இதெல்லாம் பார்க்குற கட்சி தலைவர்கள், மாற்று கட்சி தலைவர்களுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷனாக தான் ஆகும். இதெல்லாம் வந்து அதுவும் கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு மாதம் காட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் பயம் இருக்க தானே செய்யும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரதானே செய்யும். இதே எடப்பாடி பழனிசாமி பூத் கமிட்டியே மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அதில் கரைமுறைன்னு கத்துறாரு. ஏன்பா பூத்து கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கிறோம், பூத்து கமிட்டியை போட்டு ஒவ்வொரு பூத்து கமிட்டிக்கும் ஒரு 3 பெண்கள் வீதமாக அப்பாயின்மெண்ட் பண்ணி பூத்து கமிட்டி வேலையை பாருங்கப்பா, ஏன்பா இன்னும் பண்ண மாட்டேறீங்க, எல்லாம் ஃபில்லப் பண்ணி எல்லாமே கொடுக்கணும், எனக்கு ஒரு 15 நாளைக்குள்ளே மே 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து விடுங்க, ஏன் இன்னும் பண்ண மாட்டேறீங்க, நானும் பல தடவை கத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கார்டு போட்டதே பொய், டூப்ளிகேட்டு. இதே உதயகுமார்ங்கிறவர் மதுரையில் இருக்கிற ஒரு கிளை செயலாளர் வந்து அந்த மாதிரி ஒரு வட்டச் செயலாளர் அவர் வந்து ஓப்பனாகவே பேசினார். நிறைய கார்டுகளை டூப்ளிகேட்டு கார்டுகளையும் காட்டினார். இவர் வந்து சொல்கிறார் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னா உறுப்பினரை சேர்த்துட்றாங்க. சேர்த்து விட்டுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இருக்கிறவங்களையும் உறுப்பினராக்கி அதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. உறுப்பினர் கார்டுனா இவ்வளோ பேரை சேர்த்துருக்கேன், இவ்வளோ பேரை சேர்த்துருக்கேன்னு அவரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. உறுப்பினர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ கோடி 2.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க. அம்மா காலத்திலே இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வந்து உறுப்பினர்கள் அப்படி சேர்றாங்களாம். அப்படிலாம் பில்டப் கொடுத்தாரு. அதை தோல் உரிச்சு காட்டிட்டார். இப்போ பூத்து கமிட்டியில் ஆள் நியமனம் பண்ணுறாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி ஃபோன் நம்பரோடு நீங்கள் எங்களுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பூத்து கமிட்டி தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமே. பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்னென்னா பாஜகவில் அவ்வளோ தூரம் பூத்து கமிட்டி பெரிய அளவில் இல்லை. இவங்க அதிமுக மேலே சவாரி செஞ்சு தான் அந்த பூத்து கமிட்டியெல்லாம் இவங்க டாமினேட் பண்ணி அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தேர்தல் வெற்றி, அந்த கொண்டாட்டம், அதுக்கப்புறமா அவங்க வந்து தன்னை தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வலுவாக ஆக்கிக்குவாங்க, உருவாக்க முடியும் அவங்களால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இந்த மாதிரி ஒரு பூத்து கமிட்டி அமைக்க முடியாமல் இன்னமும் பார்த்திங்கன்னா அதிமுக மாவட்ட செயலர்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு சூப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று 2 நாள் நடந்த கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் நடந்த தாவேகாவோட பூத்து கமிட்டி மாநாட்டில் அவர் ரொம்ப சிம்பிளாக அழகாக பேசுகிறாரு. எல்லாமே போட்டுருங்கப்பா, எல்லாம் பண்ணிடுங்க, களத்தில் இறங்கி ஜமாயிங்க, நீங்கள் ஒரு ஆள் இவ்வளோ பேரை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தை வந்து வழி நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வரவேற்கிறதுக்கு வேப்ப மரத்துலேருந்து ஒருத்தன் குதிக்கிறான், வேணுமே டம்முன்னு குதிக்கிறான். அதை பார்க்கும்போது அவன்லாம் எப்படி ஓட்டு போடுவான் அப்படின்னு கேட்க முடியாது. அவன் ஓட்டு போடுவான் கண்டிப்பாக. அவன் மூலமாக ஒரு 20 பேரை ஓட்டு போட வைப்பான். அதுதான் தாவேகாவோட வெற்றி. அந்த தாவேகாவோட வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கான வேலையை நேற்று பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ கும்பல் நேற்று கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே கிளம்பும்போது டிராஃபிக், அவ்வளோ டிராஃபிக். ஒரே சமயத்தில் எல்லோரும் கிளம்புனா அவ்வளோ டிராஃபிக்கு இது பண்ணி விட்டாங்க. எந்த ஒரு பொதுக்கூட்டத்துலேயும் இப்படி நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க தாவேகா தொண்டர்கள். அந்த மாதிரி நடக்குது. இதுக்கு இடையில உதயகுமார் இப்படி பேசுகிறாரா, ராஜேந்திர பாலாஜி வேறு. விஜய் வந்தால் நல்லது தான், விஜய் வந்து திமுக எதுக்குறாரு, அவர் கண்டிப்பாக வந்து அதிமுகவோட கூட்டணியில் வந்தார்னா அதிமுக கூட்டணி இன்னும் வலுப்பெறும். அந்த கூட்டணி வலுப்பெற்றுச்சுன்னா திமுக வந்து சுலபமாக தோக்கடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன் நீங்கள் விஜயோட கூட்டணி வைக்கக்கூடாது? விஜய்க்கு என்னங்க செல்வாக்கு இருக்குது? விஜய் இப்போ தாங்க அரசியலுக்குள்ளே வராரு. நாங்கள்லாம் வந்து அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டவங்க. எங்களுக்கெல்லாம் அரசியல் ஞானம் அதிகமாக இருக்குது. இந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய இயக்கம், இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. தாவேகாவுக்கு என்ன வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி முதற்கொண்டு எல்லாருமே கேளுங்க. ஆனால் இவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா ஒரு தலைமை, சரியான ஒரு தலைமை வந்து அதிமுகவில் இருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் இருக்கா? ரெட்டையிலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதிமுகங்கிற ஒரு பேருக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுவாங்களா? எஸ்பி வேலுமணி சொன்ன மாதிரி இனி எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்போன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஓட்டு கண்டிப்பாக குறையும்ல. இப்போ பூத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறு தான் சொல்கிறார். 2% வாக்குகளில் தான் நம்ம ஆட்சி அமைக்கிறதே விட்டுட்டோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே 5% வாக்கு வித்தியாசம் கடந்த சட்டமன்ற தேர்தலில்.
ஆனால் அதெல்லாம் மறைக்கிறாரு, பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 2% தான். அந்த 2% ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் உட்காந்துருக்க முடியும். அவருக்கு ஆட்சியில் உட்காரணுங்கிற எண்ணம் மட்டும்தான். மக்களை கவரணும், தொண்டர்களை கவரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் இவங்களை வச்சுக்கிட்டே நம்ம ஒப்பேற்றிடலாம். ஒன்று முதலமைச்சராக இருக்கணும், இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும். தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணிவிட்டு நம்ம சொத்து, நம்ம சம்பாரித்து வச்சது, அடித்தது எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறார். அதுக்கு விஜய் வா வா வாங்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, நான் என் தலைமையில் கூட்டணி உருவாகும், நான் முதலமைச்சர் வேட்பாளர், என் பேரை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, என் பேருக்காக மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இதுதான் அவருடைய இது. ஆனால் வந்து ராஜேந்திர பாலாஜிலாம் திமுக எதுக்குறீங்களா, வாங்க இந்த சைடு வாங்க, வந்தீங்கன்னா அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா நம்ம பெரிய வெற்றியை கொடுப்போம், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வந்து அவர் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, மக்கள் நலனுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாராக இருந்தாலும் இந்த இடத்துல திமுக தாண்டி அதிமுக உட்காந்துருந்தாலும் அதிமுக விமர்சனம் பண்ணியிருப்பார். அதிமுக விமர்சனம் பண்ணலை, அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது விஜய்க்கு அப்படின்னு வந்து இவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே விஜய் வந்து அதிமுக ஒரு கட்சியாகவே பொருட்படுத்தலை. அதுதான் உண்மையே. அது ஒரு செல்வாக்கு இல்லாத செயலிழந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவரே நினைக்கிறார். அதனால விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆளுந்தரப்பை விமர்சனம் பண்ணுவோம், மக்கள் வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டு விஜய்க்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவரும் செயல்படுறார். ராஜேந்திர பாலாஜியாக தான் சொல்கிறார். சிவகாசிக்கு பகுதியில் விஜய்க்கு வர கும்பலெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கும்பலாக தான் இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்குது, செல்வாக்கான ஒரு நடிகர் தான். ஆனால் செல்வாக்கான நடிகர்கள் அரசியலில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அரசியலில் வந்து அவங்க ஜெயிக்க முடியல. எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே பெருசாக ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னார். எல்லாருமே பார்த்திங்கன்னா சினிம் ஃபீல்டில் வந்து அவங்க செல்வாக்கு இழந்த பிறகு அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் விஜய் சினி ஃபீல்டில் இருக்கும்போதே ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு இருக்கும்போதே வந்து அரசியலுக்குள்ளே வரார். அவர் எடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப்பு மக்களுக்கு பிடிக்குது, மக்களும் வந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் பார்க்குறதுக்காக கும்பல் வந்துச்சு அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி ஒரு காரணத்தை சொல்கிறாரு. அதுவும் உண்மையான காரணமாக இருக்கிறான். ஏன்னா விஜய் பார்க்குறதுக்கு கும்பல் வரும், மகளிர்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, விஜய் பார்க்க வராங்க, பார்க்க வந்துட்டு அப்புறமா அவங்க மனசில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கள, தேர்தலில் நிற்க போகிறாராம்ல, அப்போ நம்ம அவருக்கு தாண்டி ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு அந்த டைலாக் அங்கே வரும்ல, வந்திருக்கும்ல. ஆனால் நம்ம ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. சிவகாசி இதில் எல்லாம் விருதுநகர்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்தார், பேசினார். வடிவேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ கும்பல், எவ்வளோ கும்பலுங்கிறீங்க, ஏகப்பட்ட கும்பல். நாங்களாம் நின்று ஓரமாக நின்று அப்படியே வியந்து பார்த்தோம், என்ன வடிவேலுக்கு இவ்வளோ கும்பல் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அவர் யாருக்காக வந்தார்? திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண வந்தார். அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தாரா? இல்லையே, திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண வச்சார். விஜய்க்கும் வடிவேலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர் வந்து காமெடியன், இவர் வந்து ஹீரோ. இவர் ஹீரோ வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் வந்து நிற்கிறாரு. அவரை பார்க்க வரவங்க விஜயை பார்க்குறதுக்காகவும் வருவாங்க, அவருக்காக ஓட்டு போடவும் வருவாங்க. கண்டிப்பாக ஓட்டு அது பார்க்க வர கும்பல் ஓட்டாக மாறும். எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரு கரிஸ்மா உள்ள ஒரு தலைவர் அப்படின்னா விஜய் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் ராஜேந்திர பாலாஜி, நீங்கள் வந்துருங்க, அதிமுக கூட்டணியில் வாங்க, தனியாக நின்று ஏங்க ஓட்டை பிரித்து திரும்பவும் திமுகவே ஆட்சியில் உட்கார வைக்க போகிறீங்க. சரி வரட்டுமே, அவருடைய செல்வாக்கு என்னங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுமே. 2 திராவிட கட்சிகளும் தொடர்ந்து வந்து பொய் சொல்லி ஆட்சியில் உட்காருங்கிறது தான் அவர் சொல்கிறதே. பொய்களை சொல்லி இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாரு, மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாயை தேர்தல் சமயத்தில் 2500 ரூபாயை ஆக்க போகிறார். இப்போ ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவங்களுக்கும் வந்து 1000 ரூபா விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்போ விடுபட்டவங்களும் விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஜனவரி மாதத்துலேருந்து 2500 ரூபா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவார். இது எங்கே நடந்துச்சு? மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. 2500 ரூபா அவங்க கொடுப்பாங்க. 2500 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்க? அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? நான் ஒரு 5000 ரூபா தரேன், நான் 5000 ரூபா தரேன் மகளிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்வார். மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, திமுக 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்தவங்க இப்போ 2500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2500 ரூபா நமக்கு கிடைக்கும். ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் 5000 ரூபா கொடுக்குறாரோ இல்லையோ, 2500 ரூபா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். திமுக கொடுத்தது தான் கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா அவர் வந்து திமுக கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டு 1000 ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டு எதுக்காக நம்ம எடப்பாடி பழனிசாமியை தேர்வு பண்ணணும்? வேணாம், 2500 ரூபாவே நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும். மகளிரை வந்து கவர்றதுக்கு இப்போ முதலமைச்சரும் பல வழிகளை கையாளுறாரு. அரசு ஊழியர்களா பழைய ஓய்வு திட்டம் கேட்டிருக்காங்களா, அதுவும் ஜனவரி மாதம் ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஓட்டுகளையுமே ஜனவரிக்கு அப்புறம் அவர் தேர்தல் நெருக்கத்தில் வந்து கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. என்ன அதிமுககாரங்க இன்னமும் விஜய் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதுக்கு பாஜக என்ன பண்ண போகுது? பாஜக கண்டிப்பாக அந்த இதில் வந்து வரமாட்டார், திருமாவளவனும் வரமாட்டதில்ல. இதை தான் இப்போ இருக்கிறது தான் இந்த கூட்டணி தான். அதிமுக ஒருங்கிணைக்கவே மாட்டாங்க. இவங்க தேர்தலை சந்தித்து இவங்க முதலமைச்சர் ஆகிக்குவாங்களாம். இவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒன்று நடக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி அப்படிங்கும்போது சிலர் வந்து திரும்பவும் கூட்டணிக்குள்ளே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்தால் அதிமுக திரும்பவும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே அதிமுக ஒருங்கிணைக்கவும் முடியாது. அப்படிங்கும்போது கூட்டணி வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓட்டு மாறும். கண்டிப்பாக வந்து திரும்பவும் அதிமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னை ஒரு புத்திசாலித்தனமாக காட்டிக்கிறாரே ஒழிய மற்றபடி அவரை மக்கள் ஏற்றுக்க தயாராகவே இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி தென் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் கெஞ்சுறாங்க விஜய்கிட்ட. விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரணும், வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் வரமாட்டார். நன்றி, வணக்கம்.